Hi friends, welcome back to our section. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான டேஸ்டான சுரக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப டேஸ்டான சுரக்காய் சாம்பார் பாசிப்பருப்பு சுரக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பருப்பு சுரக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு தக்காளி பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கிடும். இது கூட நம்ம கட் பண்ண சுரக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட நம்ம மூடி போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கி ஓரளவு குக் ஆயிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசால் பொடி 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விரும்பின சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ண விரும்பினாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட வந்து ஒரு எலுமிச்சை சைடு புளி ஆட் பண்ணியிருக்கேன், புளி தண்ணி. இப்போ இது கூட நல்லா கொதிக்கவும் நம்ம வந்து இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ சூப்பராக நம்ம பாசிப்பருப்பு சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.